மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ திரைவிமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் மனிதர்கள். ராமேந்திரா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவருக்கு இது முதல் படம். இந்த படத்தில் முக்கியமான ரோலில் பார்த்தீங்கன்னா கபில் வேலவன், அடுத்து குணவந்த், தக்ஷா இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன? இது டைட்டில் வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டுறதுக்கு உண்டான காரணம் இருக்கு. அந்த காரணத்துக்கு உண்டான ரசிப்பு இந்த படத்துக்குள்ள இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன? இது ஒரு இரவில் நடக்கக்கூடிய கதை. எடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து 5 ஃப்ரெண்ட்ஸுங்க, 6 பேர். அவங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. ஒரு ஃப்ரெண்டை தூக்கி பார்ப்பாங்க. அவர் வயிற்றில் பாட்டில் குத்திருக்கும். உடனே அவர் காரில் தூக்கி போட்டுக்குவாங்க. காரில் தூக்கி போட்டு அப்போ அவங்க மீதி 5 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த பாடியை கொண்டுட்டு போய் நான் ஒரு இடம் சொல்கிறேன், அந்த இடத்துல வந்து அடக்கம் பண்ணலாம். ஏன்னா அங்கே யாருக்குமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபில் சொல்லுவார். உடனே எல்லாரும் காரில் ஏறிட்டு போவாங்க. வண்டி வந்து ஓட்டிகிட்டு போவார். குணவந்த் ஓட்டிகிட்டு போவார். வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு உண்டான ஃபீலிங், அவருக்கு உண்டான பயம். ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் வண்டி ஓட்ட முடியாது. அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்துடுவார். யார்? தக்ஷா வந்துடுவார். அவர் வந்து நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு அவர் ஏறி உட்காருவார். அவரை விட இவர் இன்னும் பயங்கரமாக பயந்துக்குவார். இந்த பயத்திலே வண்டி ஓட்டிகிட்டு போய் இவங்க வந்து சேர வேண்டிய இடத்துல சேர்ந்தாங்களா, அல்லது அந்த பாடியை எடுத்து அவங்களால அடக்கம் பண்ண முடிஞ்சுதா, அதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதையை. இந்த படத்தை வந்து நாங்கள் புதுசாக சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கிடையாது, காமெடி கிடையாது, சாங்கு கிடையாது, சின்ன சின்ன ஸ்ட்ரகிள், இவ்வளோதான். கதை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே நைட்டு, ஒரே கார். அந்த காருக்குள்ளே அவங்க ட்ராவல் ஆகும்போது அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுக்கடுத்து அந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளியே வராங்க அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்டை நரேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்த அவங்க கவனம் செலுத்தியிருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு கேரக்டரைசேஷன் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 5 கேரக்டரைசேஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டு வர ஒரு கேரக்டர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா கபில் வந்து ஓட்ட மாட்டார், அவர் தான் வந்து உங்களுக்கு கைடு பண்ணுறாரு. அவர் வந்து சட்டில்டாக எதையுமே யோசிக்கக்கூடிய ஒரு கேரக்டரைசேஷன். அதுக்கடுத்து பக்கத்தில் வண்டி ஓட்டிகிட்டு வர குணவந்த், அவர் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து புலம்பிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருப்பார். சரி, அவர் வந்து புலம்புறாரு பயப்படுறாருங்கிறதுக்கிட்ட அவரை பின்னாடி உட்கார வச்சுட்டு இன்னொருத்தர் வந்து ஓட்டுவார், தக்ஷா. அவர் வந்து ஓட்டும் போது இவரோட அவர் பயங்கரமாக பயந்துக்குவாங்க, கத்திக்கிட்டே இருப்பாங்க. எதையுமே பெருசாக கண்டுக்காம கூர்ந்து கவனித்து அப்பப்போ முடிவெடுக்கக்கூடிய இன்னொரு கேரக்டரைசேஷன். அதுக்கடுத்து இதெல்லாம் பார்த்துட்டு எப்போவாவது பேசக்கூடிய இன்னொரு கேரக்டரைசேஷன். 5 பேர் ஒரு காரில் போவாங்க. இந்த 5 கேரக்டரைசேஷனும் படத்தில் நானாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டது. ஒவ்வொரு ஆடியன்ஸும் அப்படி தான் பார்த்து புரிஞ்சுக்கணும். அவங்க எந்த இடத்துலையும் அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணவே இல்லை. இந்த கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு ஒரு சீனில் கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த சீன் சொல்லவே இல்லை. இதை நாமளே பார்த்து புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த அளவுக்கு அந்த கேரக்டரைசேஷன் அங்கே எழுதவும் இல்லை, அவங்க ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணவும் கிடையாது. இதை நாமளாக சொல்கிறது தான். இந்த ப்ரெசன்டேஷன், இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து அவங்க சரியாக பண்ணியிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு கேரக்டருடைய குணாதிசயம் இப்படி தான். இது 5 கான்ட்ரவர்சியலான கேரக்டர். இவங்க 2 பேரும் ஒரு காரில் ஒரு பிரச்சனைக்காக போகிறாங்க. அந்த பிரச்சனை இவங்களால சால்வ் பண்ண முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத இது கிளாரிட்டியாக காட்டியிருந்தாங்கன்னா இந்த படம் உண்மையாலுமே பெருசாக பேசப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு நல்ல உளவியல் கதையாக இருந்திருக்கும். இந்த மாதிரி எடுத்துருந்தாங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரியில் கொண்டு போய் சேர்த்துறதே தெரியல. சஸ்பென்ஸ் இருக்குது, த்ரில் இருக்குது. ஆனால் இவங்க கத்திக்கிட்டே இருக்கிறது, பயம் போட்டு சத்தமாக பண்ணிக்கிட்டே இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஓவராக பண்ணிட்டாங்க. ரொம்ப ஓவராக கத்துறாங்க. ஆக்சுவலி வந்து இந்த 5 பேர்த்தையும் உட்கார வச்சு அடியில் வந்து ஒரு பாம் வச்சுட்டு அது வெடிச்சிடும் 1 மணி நேரத்தில் அப்படின்னா எந்த மாதிரி பயப்படுவாங்களோ அந்த மாதிரி பயப்படுறாங்க. பின்னாடி டிக்கியில் வந்து ஒரு பணம் இருக்குது அப்படின்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பணத்துக்கு இவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதை இயக்குனர் கவனிச்சிருந்தாருன்னா ராமேந்திரா இந்த படத்தை அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போயிருக்கலாம். அஜய் ஆப்ரஹாம் ஜார்ஜ் அவர் தான் இந்த படத்தினுடைய கேமராமேன். இந்த படம், இந்த கேமராமேன் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலங்களில் ஒரு 4-5 வருடங்களில் பார்த்தீங்கன்னா கைதி கார்த்திக் நடித்த படத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நைட் எஃபெக்டில் ஒரு நல்ல கேமராமேன், ஒரு நல்ல ஷூட் பண்ணுற கேமராமேன் இல்லை அப்படிங்கிற இயக்கத்தை போக்கியிருக்காரு. ரொம்ப பிரமாதமான மேக்கிங். குறிப்பாக பார்க்க போனால் காரினுடைய நைட் எஃபெக்டில் காரினுடைய 4 டயரு கடியில் கேமரா வச்சுட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட் வச்சுருந்துருப்பாரு. அப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வரும். அந்த வண்டினோட லைட்டு பார்த்தீங்கன்னா காருக்கு அடியிலேருந்து பார்க்கும்போது ஒரு சின்ன மெல்லிய கோடு மாதிரி வரும். அது பாஸ் பண்ணி போகும்போது அந்த லென்ஸை ஓவர்லேப் பண்ணிட்டு போகிறது. அதுக்கு அடுத்து ஹெட்லைட்டில் வந்து ஒரு கேரக்டரை பேச வச்சு அந்த ஹெட்லைட் ஓவர்லேப்லேயே பண்ணுறதுன்னு சொல்லி கேமராவில் ஒரு பெரிய படத்துக்கு, ஒரு மணிரத்னம் படம், சங்கர் படத்துக்கு எந்த மாதிரியான எஃபெக்ட் போட்டு எடுக்கணுமோ அந்த மாதிரி எடுத்திருக்காரு. கேமராமேனோட ஒர்க் ரொம்ப பாராட்டக்கூடியதாக இருக்குது. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ண வேண்டியது, கவனிச்சிருக்க வேண்டியது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர்களை நடிக்க விட்டு டைரக்டரு வேடிக்கை பார்த்தது தான். அவங்கள ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்திருந்தாங்கன்னா இந்த படம் கண்ட்ரோலை மீறி பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும். மணி டாக்ஸ் நேயர்களே, இந்த ரிவ்யூ, இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது ஒரு புது டோன் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு புது ஃபீல் கிடைக்கும். நீங்கள் பார்க்குறதுனா பார்க்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.